அது ஒவ்வொரு கொஸ்டினும் கேட்டவொன்னே டக்குன்னு சொல்லுவார். நீங்க கேள்வி கேட்ட நேரத்தையும் நாளையும் உங்க பேரையும் வைத்துக்கொண்டுன்னு சொல்லி டக்குன்னு அடிப்பார். அதனுடைய கோர்வை அந்த புக்ல இருக்கு. 2 நாள் இந்த பாம்பு நல்ல பாம்பு படம் எடுக்கும் பாத்தீங்களா? படம் எடுத்துட்டு அப்படியே இன்றைக்கு கவர்மெண்ட்டுக்கு மைண்ட்ல என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னா ஏதுன்னா நமக்கு தெரியும். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்ச அந்த சிரிப்பு. அவருடைய இழப்பு வந்து ஜோதிடத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. நம்ம இவர்கிட்ட கொடுத்தது ஜாதகமா ரேஷன் கார்டான்னு தெரியாத அளவுக்கு ஒருத்தர் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் சொல்லுவார்னா அது நெல்லை வசந்தன் ஒருத்தர் தான். அவர் மேலே இருக்க அன்பு மேலே பாரத்தை போட்டுட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண விஷயம். இன்னொரு ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தா ஜோதிடம் என்றாலே இது என்கேவி சிஸ்டம்ங்கிறது தான் வரும். அவருடைய முறையை பயன்படுத்தி இன்னைக்கு நிறைய பேர் ஜோதிடம் பார்க்குறாங்க. அடுத்து ஸ்டேஜுக்கு தினகரன் சார் வாங்க. என்னுடைய பெயர் தினகரன், 16th பேட்ச் ஃப்ரம் மதுரை. நம்ம ஆஸ்ட்ராலஜி மேலே முதல்ல வந்து அவ்வளோ நம்பிக்கையெல்லாம் இல்லை. அதாவது எதை சொன்னாலும் நீங்கள் சயின்ஸ் படி ப்ரூஃப் பண்ணுங்கள், சயின்ஸ் படி ப்ரூஃப் பண்ணால் தான் நம்புறது. அப்படியே வாழ்ந்த காட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக யூடியூப் பார்க்க ஒரு சிலது ரொம்ப அதிசயமாக இருந்தது. அப்படியே இது வேறு இதில் வந்து பேசிக்லேருந்து எடுத்து பார்க்குறாங்க. இவர் யார்கிட்ட கற்றுக்கிட்ட அப்படியே வந்து கடைசியில் இது எங்கே போய் ஒரு பாயிண்டில் நிற்குது. ஸோ இங்கேருந்து தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத ஒருத்தர் கண்டுபிடிச்சோம். அந்த டிக்ஷனரி தான் டாக்டர் நெல்லை வசந்தன் சார் அவர்கள். இதுதான் டிக்ஷனரி. டிக்ஷனரியிலிருந்து பல வார்த்தைகளை உருவாக்கலாம். நீங்களே பாருங்கள், இன்றைக்கு வர பல யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா கூட பல ஜோசியர்கள் சொல்லுவாங்க. சில பேர் அவங்களுடைய குருமார்களை சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு செய்கிறாங்க. இன்னும் பல பேர் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுல அதை ரகசியமாக வச்சுருக்காங்க. பட் டிக்ஷனரி என்றையுமே டிக்ஷனரி தான். எவ்வளோ வேர்டுகள் உருவாக்கலாம், புது புது வேர்டுகளும் உருவாக்கலாம். டிக்ஷனரிஸ் ஆல்வேஸ் டிக்ஷனரி. பல பேர் சொன்னாங்க, இன்னும் பல பேர் சார் சித்தர்கள் அப்படிலாம் சொன்னாங்க. என்னையை பொறுத்தவரை நான் அவருடைய ரசிகன். சார் எடுத்தோடனே சொல்லுவேன், நான் பார்த்த வீடியோவில் நீங்கள் கேள்வி கேட்ட நேரத்தையும் நாளையும் உங்கள் பேரையும் வைத்துக்கொண்டு அதனுடைய அங்கேருந்து ஆரம்பித்தது தான் அதனுடைய ரசிகன். இதை நான் தான் முதல்ல அப்படி ரசித்தேன். நான் என்ன ரசித்தோனோ நான் நினைத்தது இது எல்லாருக்கும் போய் சேரணும்னு நினச்சேன். அப்புறம் இன்னொரு பாயிண்ட்டை நினச்சேன், இது எழுத்து வடிவில் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்குன்னு நினச்சேன். அது இன்றைக்கு செயல்திறனாக வந்திருக்கு. ஒரு புக்கை வெளியிடுறாங்க, அது அத்தனையுமே அதில் வந்திருக்கு. நீங்கள் தவறாமல் அதை வாங்கிக்கோங்க. அது சார் திரும்பவும் சொல்கிறேன், அது ஒவ்வொரு கொஸ்டினும் கேட்டவொன்னே டக்குன்னு சொல்லுவார். நீங்கள் கேள்வி கேட்ட நேரத்தையும் நாளையும் உங்கள் பேரையும் வைத்துக்கொண்டுன்னு சொல்லி டக்குன்னு அடிப்பார். அதனுடைய கோர்வை அந்த புக்கில் இருக்குது, நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த 16 பேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது படித்து முடிச்சிட்டேன். நான் மதுரையில் பிஎஃப் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். டாக்டரும் கூட ஒரு ப்ராப்ளம் வந்தது. மேலதிகாரி சுக்ரன் பேரை கொண்ட ஒரு மேலதிகாரி வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருந்ததுன்னா, எந்த ஆணையும் கண்டா அவங்களுக்கு பிடிக்காது. அவங்கள ஜாதகட்டம் அப்படி எந்த ஆணையும் கண்டா பிடிக்காது. ஸோ நம்ம தான் பயங்கர யூனியனிஸ்டாக இருக்கோமே, கிளப் செக்ரட்டரியாக இருக்கோம்னு சொல்லி மேலிடத்தில் உள்ள கமிஷனர்கிட்ட பேசுகிறேன். அந்த ஒரு இதில் உங்களை மாற்றுங்கன்னு நானும் சொல்லி பார்க்க 2-3 தடவை மாற்றவே இல்லை. நம்ம இன்னொன்று சொல்கிறோமே மாறலேன்னு. சரி நம்ம படிச்சிருக்கோம், டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். இதில் லைட் டோஸ் கொடுப்போமா ஸ்ட்ராங் டோஸ் கொடுப்போமா? நான் என்ன நினச்சிக்கிட்டேன், லைட் டோஸ்னால் தானிய பரிகாரமாக நான் நினச்சிக்கிட்டேன். ஸ்ட்ராங் டோஸ் கொடுக்கணும்னா கட் பண்ணுறது இருப்பேன். பெண்ணாக இருக்காங்க, லைட் டோஸ் கொடுப்போம். சுக்கரன் பேர் கொண்ட அந்த தானியத்தை வச்சுக்கிட்டு வச்சு பார்த்தேன் டேபிளில். 2 நாள் இந்த பாம்பு நல்ல பாம்பு படம் எடுக்கும் பார்த்தீங்களா? படம் எடுத்துகிட்டு அப்படியே சைலண்டாக இருக்கும்போது அந்த மாதிரி. பொதுவாக நல்ல பாம்புக்கு ஒரு கேரக்டர் உண்டு. என்னென்னா, நீங்கள் எங்கேயாவது இதில் போய் பார்க்க சான்ஸ் கிடைச்சப்பார். அதை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுற வரைக்கும் ஒன்றும் செய்யாது. நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா முதல்ல எடுத்தோடனே ஸ்ட்ரைட்டாக உங்களை பார்க்காது, டென் பண்ணி தான் காமிக்கும். அப்போயே நீங்கள் புரிஞ்சுக்கணும், போயிரு. திரும்ப டிஸ்டர்ப் பண்ணால் தான் திரும்ப. அது பெரிய பாம்பா நல்ல பாம்பாக இருந்தாலும் சரி, சின்ன குட்டியாக இருந்தாலும் சரி, நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். பிறந்த குட்டியாக இருந்தால் கூட நீங்கள் கேமராவை எடுத்து ஆன் பண்ணுங்கள், அந்த சவுண்டு போகிறதுக்கு முன்னாடி எடுத்து காமிக்கும். அதில் எப்படி காமிக்கும், அடுத்து தூக்கும். ஸோ 2 நாள் வச்சோம். 3 நாள் திரும்ப போய் அந்த கமிஷனரை பார்க்குறேன். இதே 3ஆவது தடவை போகும்போது பேசவே இல்லை. அவர் பார்த்தோன்னே பார்க்கலான்னு போயிட்டு வரதுக்குள்ள அவர்கிட்ட அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர். 2 நாளில் நடந்தது தானிய பரிகாரம் சக்ஸஸ். அடுத்து இன்னொரு கமிஷனர், இது அதோட பெரிய கமிஷனர். கவர்மெண்ட்டை பொறுத்தவரை ரொம்ப கத்தி மாதிரி இருந்தாலும் வேலை நடக்காது, ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தாலும் வேலை நடக்காது. கொஞ்சம் முன்ன தான் போகணும். ஆனால் நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படி இருக்குது. இப்போ அவரும் பர்சனலாக நிறைய டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஆனால் அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, எவரி மார்ச் வந்தால் தான் ட்ரான்ஸ்ஃபர். அந்த கிரகத்துக்குரியதை இப்போ நான் கட் பண்ணுறேன். 2 days 3 days கட் பண்ணுறேன். வாய்ப்புகள் இருக்குமா, மார்ச்சில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இது வந்து எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குள்ளே உள்ளது. நான் என் புத்தி சொல்லுது இது எப்படி நடக்கணும், பட் நம்ம படித்ததை செஞ்சு பார்த்துருன்னு சொல்லி கட் பண்ணுறேன். ஒரு 2-3 times 4 times கட் பண்ணுறேன். ட்ரான்ஸ்ஃபர் வரல. ஆனால் என்ன வந்தது தெரியுமா அதிசயமாக, இது மைண்டே ஓடாத ஒன்று. அவர் டெபுட்டேஷனை தூக்கி வேற இடத்துல போட்டாங்க. நம்ம நினைக்கிறோம்
இப்படி தான் சொல்லி நம்ம புத்திக்கு எட்டுனது நினைக்கிறோம். சில இந்த ஜோதிடர் நம்பாமல் இது பண்ணாமல் சொல்லுவாங்களே, சயின்ஸ் படி பார்த்தோம்னா இத்தனை அந்த மேடம்லாம் பயங்கரமாக லீவ் போட்டாங்களே, இங்கே சிலிக்கான் பாஸ்பேட் இதுன்னு லீவ் போட்டாங்களே. சயின்ஸில் கண்டுபிடிச்சது இத்தனை தான் இருக்குது. இதை சேர்த்தா தான் எவ்வளோ வரும்னு சொல்லி அதையும் தாண்டி ஜாயின் இருந்துச்சுன்னா இருக்குமா? இல்லை. இவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்குள்ளே தான் இவங்க டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை மேலே சொன்னோம்னா அவங்களுக்கு முதல்ல தெரியணுமே. சட்டியில் இருந்து தான் அவங்க போய் இந்த சயின்ஸ் எதை பேஸ் பண்ணி இருந்ததோ அதுக்குள்ளே தான் அவங்களால போக முடியுது. அதை தாண்டி போக முடியல. நன்றி. கடைசியாக ஒன்று, மேடம் வந்து ஒரு ஹோம்ஒர்க்லாம் கொடுத்துருந்தாங்க. அதனால் அவ்வளோ பண்ண முடியல. ஆன்லைனில் சொல்லியிருந்தாங்க. சிம்பிளாக இருந்தது. அந்த 31/12 அந்த டிசம்பர் அன்னைக்கு டேட்டு போட்டு பாருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதைப்படி பார்த்தோம்னா லக்னத்தில் கேது இருக்குது இல்லையா? இன்றைக்கு கவர்மெண்ட்டுக்கு மைண்டில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னா, கேதுன்னா நமக்கு தெரியும் ஒரு மதம் சார்ந்தது. அவங்க மைண்டில் ஓடுது. இப்போ பயம் வந்துருச்சு அந்த பர்டிகுலர் அந்த கேது என்ன செய்யுமோன்னு. ஏன்னா அதே மதத்துக்காரியக்குரிய ஒரு புயலாக சேர்ந்து இன்னொருத்தர் வர்றாரு அரசியலுக்குள்ளே. இவர் வந்தால் நமக்கு என்ன ஆகுமோன்னு சொல்லி அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் அந்த கேது 12ஆம் இடத்துக்கு போயிடும். இப்படி ரிவர்ஸ் அடிக்குது இல்லையா? போகும். பொதுவாகவே 12ஆம் இடத்துக்குள்ளே எந்த கிரகம் இருக்குதோ அதை சார்ந்து தான் கனவு வரும். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிற 12ஆம் இட கேது வந்து அதே அவங்க என்ன அவங்கள பொறுத்தவரை அந்த ஓட் பேங்க் வேறு பக்கம் போயிருமோங்கிறது கனவு வரும். அதே மாதிரி ஒரு உதாரண கட்டம் சீலன் சார் போட்டார்னு நினைக்கிறேன், சந்திரன் போட்டார்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சந்திரன் இருந்ததுன்னா ஒரு டிப்ஸ். அவர் கனவுல அப்புறம் தனியாக வரலாம், இல்லை அம்மா பற்றியே கணக்கு வரலாம், பிராண்டட் செப்பலாக போட்டுட்டு வரலாம். இங்கே சனியுடன் சேர்ந்து சுக்கிரன் அடுத்து மாற போகிறது இங்கே போகிறார். 7ஆவது இடத்துல கேதுவை பார்க்குறார். இனி வரப்போகிற பல சட்டங்கள் வரப்போகுது. இங்கேயும் பார்க்குறது 7ஆவது இடத்தையும் பார்க்குறார், 3ஆவது இடத்தையும் பார்க்குறார். 3ஆவது இடத்துல குரு இருக்குது. ஸோ நம்ம தாய் தந்தை இருக்குன்னு தனியாக ஒரு இதை வச்சுருக்கோம். அதை சார்ந்து சட்டங்கள் வரும். வயதானவர்களுக்கு சட்டம் வச்சுருக்கீங்களே, நம்ம தனியாக அதை தவிக்க விடுறாங்களே, அதுக்கு ஒரு சட்டம் வரும். 9 கோவிலிருந்து வருமானம் வரக்கூடியதுக்கு ஒரு சட்டம் வரும். அதுக்கு ஒரு பிரச்சனை வரும். கோவிலேருந்து எங்கேருந்து 2ஆவது இடம் வருமானம் 9 கோவில் மடம் சார்ந்த வருமானம் வர்றதுக்கு ஒரு இழுத்து பிடிச்ச ஒரு சட்டங்கள் கூடிய விரைவில் வரும். இந்த கேதுவுடைய மதத்தை சேர்ந்தவர்களுக்கு அயல்நாட்டிலேருந்து வரக்கூடிய பணம் வந்து கொண்டிருக்குது. அவங்களுக்கு அந்த சட்டங்கள் வரும். ராகுவுடைய மதத்தை யாருன்னு சொல்லி நம்ம என்கொயரியில் படிச்சிருப்போம். அவங்களுக்குரிய ஒரு சட்டம் வரப்போகுது. அது உங்களுக்கு தெரியாது. ஒரே நாடு ஒரே சட்டம் அதுவும் வரப்போகுது. இதெல்லாம் நம்ம என்கொயரியில் படித்து ரொம்பையும் போட்டு குழப்பிக்காமல் சனி பகவானை வச்சு எடுத்தது. ரொம்ப சிம்பிளாக எடுத்தது. சுக்கிரனும் சனியும் இங்கே இருக்காங்க. என்னுடைய பார்வை இங்கே இருக்குது, புதனில் இருக்குது. ரச்சுன்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பேன், கழுத்து ரச்சு பார்க்குது. சனி வந்து ராகுவுடைய ஸ்டாரில் இருக்குது. ஸோ இந்த சுக்கிரனுக்குரிய மகிழ்ச்சி பெண்ணை எடுத்துக்கிட்டு அந்த கல்யாண தடங்கள் டைவர்ஸ் கேஸ் நிறைய வரும். புதனாக இருக்கிறதுனால இசைக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்த வருஷம் இன்னும் அதிகமாகவே வரும். ஒருத்தர் செஞ்சால் 4 பேர் 10 பேர் சேர்ந்தே செய்யலாம்னு சொல்லி அந்த டைவர்ஸ் கேஸ் நிறையவே வரும். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம் சார். புக் லான்ச் கேள்வி பதில் இந்தியன் அஸ்ட்ராலஜி. சார் வந்து தொலைக்காட்சியில் நிறைய பேர் கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அது எல்லா தொகுப்பாக எடுத்து நம்ம வந்து ஒரு புக் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எல்லா அஸ்ட்ராலஜருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். அனைத்து நூலகங்களுக்கும் போவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.